ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் இலக்கணம் டாபிக் ஃபுல்லாக போட்டேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகே, இப்போ இது விரிவானம் பார்த்துடலாம். விரிவானம் சிம்பிளாக எல்லா யூனிட்லேயும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு லைன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி கதை எழுதிக்கோங்க உங்களோட எக்ஸாமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் யூனிட்ல இருக்கிறது 6ஆம் திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவானம். இந்த 6ஆம் திணை அதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அதாவது அவங்களுடைய சொந்த ஊர் ஒண்ணு இருக்கும், அங்க இருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் பத்தின ஒரு குறிப்பு தான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழர்கள் வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க, எந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க, எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுவாங்க, எந்தெந்த இடத்துல நம்மளுடைய ஊர்ல இருந்திருக்கலாம், நம்ம தெரியாம இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அப்படின்றது இந்த 6ஆம் திணை அப்படின்ற லெசனுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள நிறைய பாடல்கள் கொடுத்திருப்பாங்க, நிறைய பாடல் ஆசிரியர்கள் பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை எக்ஸாம்ல இது வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணாதீங்க. இது அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்குள்ள நிறைய பாடல் ஆசிரியர்கள் பெயர் இருக்கு, கொஞ்சம் கதைகள் இருக்கு. நம்மளால வள கொலன்னு கதை கண்டிப்பா அடிக்கவே முடியாது ஒரு பேஜுக்கு மேல. முடிஞ்ச அளவுக்கு யானை டாக்டர் வருது அப்படின்னா யோசிக்காம அட்டென்ட் பண்ணுங்க. யானை டாக்டர், வாடிவாசல், இது ரெண்டு கேக்குறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா யானை டாக்டர் சூப்பரா நம்ம எழுதலாம். யானை டாக்டருடைய ஆசிரியர் யூனிட் 2ல இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயமோகன். இந்த கதை ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு யானை டாக்டர். அந்த யானை டாக்டர் ரொம்ப யானைகளை பாக்குற டாக்டர், சரிங்களா? அவரு ஒரு குட்டி யானைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த யானை குழந்தையா இருக்கும் போது ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதே யானை அவரை ஞாபகம் வச்சு ரொம்ப ஒரு ஏஜ்டு ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட திருப்பி உதவி கேக்குது. ஓகே, அதோட காலில் அடிபட்டிருக்கு. அந்த காலில் அடிபட்டதை அவர் சரி பண்ணி அதுக்கு அனுப்புறாரு. ஸோ அவரை ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுட்டு திரும்பி அவர்கிட்ட உதவி கேக்குது. எனக்கு திரும்பி அடிபட்டுருச்சு, எனக்கு வாங்கன்றத அவருக்கு புரிய வைக்குது. புரிய வச்சு அவரை அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்குது. ஸோ இதுதான் இந்த யானை டாக்டர் ஸ்டோரிக்குள்ள இருக்கு. இதுல நீங்க தாராளமா கதை அடிக்கலாம், சூப்பரா அடிக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களால மார்க் எழுத முடியும். யூனிட் 3ல வாடிவாசல் இருக்கு. ஒருவேளை எக்ஸாம்ல யானை டாக்டர் கேட்டா விட்டுறாதீங்க, எழுதிருங்க. வாடிவாசல்ல ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது பாத்தீங்களா, இந்த ஜல்லிக்கட்டு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் எப்படி வாடிவாசல்ல ஒண்ணும் கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் எப்படி அந்த காளை அடக்குறாங்க, அவங்களுடைய பாஷையில பேசி எப்படி அடக்குறாங்க. அந்த காளைய அப்படியே முரட்டுத்தனமா வருது. அந்த காளையை நான் இப்படி பிடிச்சிட்டேன், நீ இப்படி தாண்டி பிடிடா, நான் அப்படி தாண்டி பிடிக்கிறேன். இதுதாங்க இந்த வாடிவாசல். ஒரு 3 பக்கம் கதை இருக்குன்னா அந்த 3 பக்கம் கதையிலையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. குரல் கொடுத்து அந்த மாட்டை பிடிச்சி அந்த மாட்டை அடக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்டை ஒரு பாடம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இது கேட்டாலும் எழுதிருங்க, அழகா எழுதலாம். சப்டாபிக் கதை எழுதும் போது எப்பவுமே அந்த குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. முன்னுரை முடிவுரை இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு 3 சப்டாபிக் கொடுங்க போதும். அதுக்கு மேல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யூனிட் 4ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதழாளர் பாரதி. ஓகேங்களா, இதழாளர் பாரதி இவர் அதாவது ஒரு அந்த காலத்துல இப்ப நம்ம யார்கிட்டயாவது பேசணும்னு டக்குன்னு கால் பண்ணி பேசிப்போம். அப்ப அப்படி கிடையாது, மெசேஜ் அனுப்பிக்கலாம். நமக்கு இப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கு, வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம், எவ்வளவோ இருக்கு. ஆனா அப்ப அதாவது லெட்டர் மூலமா தான் பேசிப்பாங்க. சோ இந்த இதழாளர் பாரதி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பாரதியார் லெட்டர் அவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துக்கு அவர் ஒரு பதில் கடிதம் அனுப்புறாரு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அவர் எப்படிலாம் போராட்டம் நடத்தினாரு, எந்தெந்த மாதிரி புரட்சிகரமான கதைகள் எல்லாம் கவிதைகள் எல்லாம் எழுதி மக்களுக்குள்ள அந்த சுதந்திர உணர்வை எழுப்பினாரு. அப்புறமா அதே மாதிரி அதான் எப்படி சொல்ல வரேன்னா, கதை மாதிரி இருக்காது, ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அவரை பத்தின அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம இதழாளர் பாரதி செலக்ட் பண்ணிட்டோம்னா, இவர் இந்தியா அப்படின்ற ஒரு இதழ் நடத்தினாரு. அந்த இதழுக்கு சிவப்பு கலர் தான் கொடுத்திருப்பாரு. ஏன்னா சிவப்பு வண்ணத்தை ஏன் கொடுத்து அவர் இதழ் எழுதினாரு அப்படின்னா இவர் அந்த புரட்சிகரமான கருத்தை அதுல எடுத்துரைக்கிறாராம். அதனால அப்புறமா நீங்க யூனிட் 5ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிம்பம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி வந்து இந்த பிம்பம். நான் இது 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு போலன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த பிம்பம் ஒன்றும் இல்லை, நமக்குள்ள நிறைய கேரக்டர் இருக்கும். நம்மளால எல்லார்கிட்டயும் இல்லை, நம்மளால யாருக்கிட்டையுமே உண்மையா இருக்க முடியாது அப்படின்றது தான் இந்த பிம்பம் பிரபஞ்சன் அப்படின்றவர் இதோடைய ஆசிரியர். இந்த கதை கேட்டா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா எழுதுங்க. அதாவது அவருடைய மனசாட்சி அவர்கிட்ட பேசுதான். ஓ வந்துட்டியாவா வீட்டுக்கு, இதோடைய பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். இந்த மனசாட்சி வந்து அவர்கிட்ட கேக்குது, நீ யார்கிட்டெல்லாம் உண்மையா இருந்திருக்க, யார்கிட்டயுமே உன்னால உண்மையா இருக்க முடியாதா, உனக்குன்னு ஒரு முகமூடி போட்டுதான் நீ இருப்பியா, எந்த மாதிரி முகமூடியை யார்கிட்ட எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த பிம்பம். பிம்பம்னால என்ன, நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தானே, அந்த ரிஃப்ளெக்ஷன் பேசுற மாதிரி இந்த கதை இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, யானை டாக்டர் வந்ததுன்னா எழுதுங்க, அதை வந்து விட்டுறாதீங்க. பிம்பம் வந்தாலும் எழுதுங்க. வேற என்ன ஸ்டோரி இருக்கு இதுல, நெக்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்குன்னா பார்க்கலாம். இது இசைத்தமிழர் இருவர்னு சொல்லிட்டு ஏ.ஆர். ரஹ்மான் சாரையும் இளையராஜா சாரை பத்தியும் ஒரு லெசன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு தான் சொல்வேன். ஏன்னா இதுல வந்து அவங்க என்ன மாதிரி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன படிச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல போய் கச்சேரி நடத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பு எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை ஏன் நான் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை இது கம்ஃபர்டபுளா இருந்தா தாராளமா எழுதுங்க. இதுல வந்து அவங்க வாங்கின விருதுகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நம்மளால கரெக்டா அந்த விருதுகள் எல்லாம் ஞாபகம் வச்சு எழுத முடியாது. ஒருவேளை நீங்க அந்த விருதுகள் எழுதுற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது கரெக்ஷன் பண்றவங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா லைன் பை லைனா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த இயர்ஸ், இந்த டெஃபினேஷன், இந்த நூல்களுடைய பெயர்கள், இந்த மாதிரி எல்லாம் விரிவானம் வந்ததுன்னா நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. அப்புறமா நெக்ஸ்ட் அதேதான் இளையராஜாக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஏ.ஆர். ரஹ்மான் சாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அவரும் வந்து எந்தெந்த இடத்துல போயிட்டு விருதுகள் வாங்கினாரு, எந்தெந்த இயர்ல என்னென்ன விருதுகள் வாங்கினாரு, விருதுகளுடைய பெயர்கள் என்ன, எந்த மாநிலத்துல எந்த மாவட்டத்துல வாங்கினாருன்றதெல்லாம் இதுல இருக்கும். ஸோ நம்மளால கண்டிப்பா இருக்கிற ஆல்ரெடி நமக்கு இலக்கணமே தலை ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுல நம்மளால கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஒருவேளை நீங்க இவங்க 2 பேரோட ஃபேன், எனக்கு கண்டிப்பா கான்பிடென்டா என்னால எழுத முடியும்னா தாராளமா எழுதுங்க, நான் அதை தடுக்க மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சிந்தனை பட்டிமன்றம் நானே இன்னும் படிச்சு பார்க்கல. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நானே இந்த வீடியோ போடலன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு இதை பத்தி தெரியல. நெக்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு, இதுவும் அதேதான், செவ்வின்னு சொல்லிட்டு ஒரு உரை விரிவானம் இருக்கு. இந்த விரிவானத்துல இந்த அம்மையார் பற்றின விளக்கம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இவங்களை பத்தின விளக்கம் நான் அதே தான் சொல்றேன். ஏ.ஆர். ரஹ்மான் சார் இளையராஜா சாருக்கு சொன்னதே தான் இது. ஒருவேளை நீங்க இதுல கான்பிடென்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதை படிச்சு எழுதுங்க. இதுல எல்லாம் வந்து இந்த விரிவானத்துல எல்லாம் அவங்க வாங்கின விருதுகள், அவங்க எப்படி வாங்கினாங்க, எந்த இடத்துல வாங்கினாங்க, எந்த இயர்ல வாங்கினாங்கன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா எழுதணும். சரிங்களா, அதனாலதான் நான் இதை ஸ்கிப் பண்ண சொல்றேன். கண்டிப்பா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், யானை டாக்டர் இருக்கும், நீங்க அதை அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்பிடென்டா இருக்கேன். ஸோ குயிக்கா முடிச்சாச்சு. அதாவது 8 நிமிஷத்துல 8 யூனிட்ல இருக்க இதையும் பார்த்தாச்சு, விரிவானத்தையும் பார்த்தாச்சு. இதை நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸையும் ரெகுலரா பாருங்க. வேற என்ன வேணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நாளைக்கு மார்னிங்குள்ள எதெல்லாம் குயிக்கா ஷார்ட்டா பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோவா போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.